வணக்கம் மக்களே, பிக் பாஸ் லைவ்ல நடந்த பல விஷயங்களை பத்தி பேச போறோம். குறிப்பா வந்து அர்ச்சனாவை எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ வரவங்க எல்லாரும் அர்ச்சனாவை அட்டாக் பண்ணுன்ற மாதிரி ஒரு பிளான சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. வரவங்க எல்லாம் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்கன்றத நம்மளால பார்க்க முடியுது. அக்ஷயா வந்து பல உண்மைகளை மேக்கப் ரூம்ல ஓப்பனா சொல்றாங்க. அர்ச்சனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கு வெளியே அப்படின்றத ஓப்பனா சொல்லிடுறாங்க. சோ அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது கேட்ட உடனே எனக்கு தெரியுமே வீக்கெண்ட் கிளாப்ஸ் வரும்போது அர்ச்சனாக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கு, ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எனக்கு கிறிஸ்டல் கிளியரா தெரியும். இதுல எனக்கு ஒரு கன்ஃபியூஷனே இல்லை, எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் கேம் விளையாடி முடிச்சிட்டேன். நான் என் கேமை பொறுத்தவரையும் ஆனஸ்டியா விளையாடி இருக்கேன், ஆனஸ்டா நேர்மையா அதை விளையாடி முடிச்சிருக்கேன். எந்த இடத்துலயுமே நான் இதுக்கெல்லாம் குறை வச்சதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பயங்கரமா ஒரு பக்கம் பேசுறாங்க. அக்ஷய் அவங்களால என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அப்படியே அரசல் புரசலா கொடுக்க வேண்டியது மொத்தத்தையுமே கொடுத்துட்டாங்க. குறிப்பா ஒரு இடத்துல வந்து ஓட்டிங் அன்அபிஷியல் அண்ட் அபிஷியல் ஓட்டிங் பேசிங் பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா ஓட்டுப்படி நான் வெளியே போல அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அப்படி ஓட்டுப்படி வெளியே போகாதாம மாயாவே உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. ஓட்டுப்படி நீ வெளியே போயிட்ட, ஓட்டு இல்லாதபடி நீ வெளியே போயிட்ட, சரி ஓகேவா? சோ எக்ஸாம்பிள்னா உங்களுக்கு ஓட்டு இருந்ததா அதையும் விஜய் டிவி தூக்கிட்டாங்க. எல்லாம் யாருக்காக? மாயா மாதிரி கேரக்டருக்காக தான் உங்களை எல்லாம் தூக்கி இருக்காங்க. அதாவது உங்களுக்கு புரியுதான்றது பார்த்து புரிஞ்சுக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இதுல குறிப்பா வந்து பிக் பாஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பேசும்போது கட் பண்ண மாட்டார். வினிஷா வந்து பேசும்போது மட்டும் கட் பண்ணுவார். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போய் சேரணும்ல, அதனால நம்ம எந்தெந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணுமோ அதெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துருச்சு. இதுல குறிப்பா வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அர்ச்சனா வந்து மாயாவை கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா அப்படியே அக்ஷயா வந்து என்ன வயிறு எரியுதா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி அர்ச்சனாவை இரிட்டேட் பண்ணதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்ச்சனா பண்ணுவதை அப்படியே அனன்யா மார்க் பண்ணி மாயா அக்ஷயா எல்லாம் உட்காந்து சிரிச்சதா இருக்கட்டும்ன்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அங்கெல்லாம் வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வினுஷா வந்து இப்ப வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. வினுஷா, அர்ச்சனா மற்றும் அனன்யா இருக்கும்போது ஸோ அனன்யா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, என்ன அர்ச்சனா நீ வரும்போது கரெக்டா வினுஷா உள்ள போயிட்டாங்க, உங்க ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்காதுல்ல அப்படின்னு கேட்கும்போது இல்ல எங்க ரெண்டு பேருக்கும் தெரியும், எனக்கு தெரியும் அவங்கள நாங்க பழகி இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு தெரியாதுன்ற மாதிரி உடனே வந்து ஒரு கவுண்டர் போட்டுருவாங்க வினுஷா. சோ தெரியும் அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நாங்க வந்து நடிச்சிருக்கோம் ஒரு சீரியல் எல்லாம் அப்படின்ற மாதிரி நடிச்சிருக்கோம், பட் அந்த அளவுக்கு பெருசா தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வினுஷா அந்த இடத்துல கவுண்டர் போட்டோன்னே அர்ச்சனா அங்க இருந்து வாக் அவுட் பண்ணிடுவாங்க. சரி வேணாம் நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வெளியே போயிருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வெளியே வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. மணி, விஷ்ணு மற்றும் தினேஷ்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது சோ எனக்கு தெரிஞ்சு டாப் 2ல யாருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரா கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா தினேஷ் மற்றும் அர்ச்சனா தான் அதிகபட்சமான சான்ஸ் இருக்கு டாப் 2ல இருக்கிறதுக்கு, அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தினேஷ் கிட்டயும் சொல்றாங்க, அது விஷ்ணு கிட்டயும் மணிச்சந்திரா சொல்றாரு. உடனே வந்து விஷ்ணு சொல்றாரு, கேம் எப்படி தெரியுமா விளையாடணும், நியாயமா நேர்மையா விளையாடி யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க டைட்டில் வெற்றி பெற்றா எனக்கு சந்தோஷம். நியாயமா யார் நேர்மையா நீதியா அப்படின்றத பயன்படுத்தி யார் வெற்றி பெறாங்களோ அவங்க வின் பண்ணா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். குறிப்பா வந்து மாயா மாதிரி ஆட்கள்லாம் அந்த டைட்டில வின் பண்ணக்கூடாதுன்றது தான் சோ விஷ்ணுவோட எண்ணமா இருக்கு. அவங்க விளையாடுறது எல்லாமே மோசமான கேம், ஒரு அக்லி கேம் அப்படின்றத விஷ்ணு பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தினேஷ் வந்து இந்த 6 பேர் ஃபைனலிஸ்ட் வச்சிருக்கிறது ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது, ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்ற எதிர்பார்ப்புல நான் பல ஆங்கிள் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் ஒரு பக்கம் இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா அர்ச்சனா கரெக்டா அங்க போறாங்க. வினுஷா கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் உட்கார்ந்த போது ப்ரோ எங்க போனாலும் ப்ரூட்டலா இருக்கு, ப்ரூட்டல் அட்டாக்கே பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ப்ரூட்டு அப்படின்னும் போது வினுஷா அப்படி பண்ணாங்க அப்படின்னு. ஏமா உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னியமா, என் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னா, அந்த அளவுக்கு பழகம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன அட்டாக் பண்ணிட்டான், நான் அதனாலே கம்முன்னு வந்துட்டேன் அப்படின்னும் போது என்ன பண்றது தெரியல, இன்னும் 3 நாள் இந்த மாதிரி பல விஷயங்களை தாங்க வேண்டியது இருக்கா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லும் போது ஓ இது வேற நடந்திருக்கா, நீ தானே நம்ம ஃப்ரெண்டுன்னு சொன்ன, ஆமாங்க ஃப்ரெண்டு தான் சொன்னேன், ஷூட்டிங்ல அவங்க அம்மால இருந்து எல்லாரையும் நான் மீட் பண்ணிருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன், இதை சொன்னா இப்படி சொல்லிட்டா நான் இதுக்கப்புறம் நான் எப்படி பேசுறது, பேசவும் முடியாது, கம்முன்னு நான் வெளியே வந்துட்டேன், இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வரவங்க எல்லாரும் இடத்துலயுமே போட்டு 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 எங்கெங்கெல்லாம் தாக்க முடியுமோ ஒரு பக்கம் வர கெஸ்டும் தாக்குறாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸும் தாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. கடந்த 2 நாளாவே அர்ச்சனாவை புட் டவுன் பண்ணணும், அர்ச்சனாவை வந்து காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் போய் கொண்டு இருக்கிறது அப்படின்றதான் ஒரு கருத்து. இன்னொரு பக்கம் வந்து மிட்வீக் எவிக்ஷன் நடக்க போதா விகடன்ல ஒரு ஆர்டிகிளே ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மிட்வீக் எவிக்ஷன் எப்ப நடக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா மேபி நாளைக்கு நடக்கிறதுக்கான அதிகபட்சமான சான்ஸ் இருக்கு. ஏன்னா வெனஸ்டே தான் நடக்கணும், ஏன்னா ஓட்டிங் ப்ராசஸ் தேவையில்ல. இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு எலிமினேட் பண்ணாங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை டெலிகாஸ்ட் ஆகும் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றது அடுத்த அப்டேட்ல சொல்றேன் கைஸ்.